வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட குழந்தை ஒன்று உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால், நிச்சயமாக நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். அப்படியானால் அந்த குழந்தை யார்? அந்த குழந்தையின் பெயர் என்ன? என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதை உனக்கு என்னவென்று தெரியப்படுத்தத்தான் உன் அப்பன் இன்று நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கந்தன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை சரியாக புரிந்து கொள்ள நினைக்கின்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல நிலையில் இருப்பவர்கள். ஏனென்றால் அவர்களின் மனதில் உண்மையும் நேர்மையும் இருந்து கொண்டிருக்கும். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து தன்னால் மீண்டு வர முடியும் இந்த தெய்வத்தின் துணை கொண்டு என்பதனை நிச்சயமாக அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள் அல்லவா? இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை இந்த வாழ்க்கையில் நம்மால் தக்க வைத்து கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான். பலவிதமான சோதனைகளும் சூழ்நிலைகளும் நம்மை ஒவ்வொருவருக்கும் யாரென்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். இந்த நேரம் இந்த கந்தன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் இந்த கந்தனின் அருளோடு ஒரு மிகப்பெரிய தெளிவை பெற்று கொண்டிருக்கிறாயல்லவா? உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டுதான் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் நடத்துவதையெல்லாம் உனக்கு சரியான மனநிலையோடும் சரியான புரிதல்களோடும் கொடுக்கிறேன். இந்த கந்தன் சொல்லக்கூடிய விஷயத்தை எப்பொழுதுமே சற்று கவனமாக நீ செவி கொடுத்து கேள். ஏதோ அப்பன் வருகிறார், எதையோ சொல்கிறார் என்று நீ ஒருபோதும் நினைத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டுமோ, எதை சொல்ல வேண்டுமோ அதை நான் என்னாலும் உனக்கு சரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உனக்கான எல்லா உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை தேடி வர வேண்டிய நேரம். இனி எப்பொழுதும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வர வேண்டிய நேரம். இனி எந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை உண்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் அத்தனை உண்மைகளும் உன்னை வந்து சேரும். அதனால் இன்று இந்த கந்தன் சொல்லக்கூடிய விஷயத்தை சற்று கவனமாக கேட்டுவிடு. என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட குழந்தை உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால், ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அந்த விஷயம் தெய்வங்களால் நடத்தி கொடுக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கப் போகிறது என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். யாராக வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கலாம். ஆனால் உன் மீது அன்பு கொண்ட ஒருவர், உன் மீது அக்கறை கொண்ட ஒருவர் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அது அவ்வளவு சுலபமான காரியமல்ல உன்னால் தெரிந்து கொள்வது என்பது. அவ்வளவு எளிதில் இதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் இன்றே சில விஷயங்களை நீ தெளிவுபடுத்து. நம் இல்லத்தில் என்ன நடக்கிறது, நமக்கு எந்த நன்மைகள் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னுடைய குடும்பத்திற்குள் இருக்கின்ற ஒரு சிலரால் தான் பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினால்தான் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே தடைப்பட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றது. இது உண்மை. இந்த உண்மையை நீ இன்றே என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு விஷயம் நடப்பதனால்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற பல தீமைகளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையானது காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. எல்லோருடைய இல்லத்திலும் இது போன்ற பெயர் கொண்ட குழந்தை இருப்பது சாத்தியமல்ல. ஒரு சிலரினுடைய இல்லத்தில் மட்டும்தான் இது போன்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பெயர் கொண்ட பிள்ளை இருப்பவர்களின் இல்லத்தில் எல்லாம் நாளைய விடியலில் அதிர்ஷ்டம் உண்மைதானே? அதிர்ஷ்டம் அவர்களுக்கு அடிக்கப் போகிறது என்பது உண்மைதானே? கந்தன் சொன்ன பிறகு அதற்கு மாற்று கருத்து ஏதேனும் உண்டா?
இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ சரியாக என்றும் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு எப்பொழுதும் நான் வந்து விட்டேன். இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே தாண்டி நீ அடையக்கூடிய உன்னுடைய மகிழ்ச்சி எந்நாளும் உனக்கான சந்தோஷங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எந்நாளும் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம், இனி நான் சொல்கின்ற வார்த்தைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு வரக்கூடிய மிக பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்தெல்லாம் உன்னால் தப்பிக்க முடியும் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் எல்லா விஷயங்களையுமே சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வது ஒரு புறம், நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை கூட நாம் சர்வசாதாரணமாக எடுத்துவிட்டு சென்றுவிட முடியாதல்லவா? அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் ஒவ்வொரு உண்மைகளையும் பெற வேண்டும் அல்லவா? நமக்கு வரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் யாரால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையானது அவர்கள் விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக அவர்கள் முன்னால் நடத்தும். நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கிடைக்க வைக்கும். உன் இல்லத்தில் இந்த கந்தனின் பெயர் கொண்ட குழந்தையோ அல்லது ஏதேனும் தெய்வங்களின் பெயர் கொண்ட குழந்தையோ இருக்கும் பட்சத்தில் இத்தனை நாளும் உனக்கு வரவிருந்த எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து இந்த குழந்தையின் பெயர்தான் உன் குடும்பத்திற்கு நல்லதை செய்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அருள் கிடைத்திருக்கிறது. தெய்வத்தினுடைய பெயர் உன் இல்லத்தில் எப்பொழுதுமே உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தெய்வம் தானாகவே உன்னோடு இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்பேற்பட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை உன்னால் தெளிவாக என்னவென்று உணர்ந்துவிட முடியும். என் பிள்ளையே, தெய்வத்தின் பெயர்களை கொண்ட குழந்தை உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக கவலைப்படாதே. நீ செய்கின்ற செயலில் எல்லாம் உனக்கு மிக பெரியதொரு வெற்றி காத்து கிடக்கிறது. நாளைய விடியலில் அவையெல்லாம் உன் வசமாக போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கந்தன் சொல்லி கொடுத்த இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நாளை நடத்தக்கூடிய அதிசயத்தை நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய். அப்பன் சொன்னது பொய்யல்ல, கந்தன் சொன்னது உண்மை என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையே, நம்முடைய மனது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கான வெற்றி ஒரு பெயரால் கிடைக்கப் போகிறது என்றால் அதை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதே. உனக்கான பேரதிசயம் ஒன்று நடக்கத்தான் போகின்றது. இந்த வாழ்க்கை அந்த அதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தத்தான் போகின்றது. இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த கந்தன் சொல்லியபடி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் நீ மனத்தெளிவோடும் சரியான புரிதலோடும் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். கந்தன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை மறக்காதே. அப்பனின் பெயர் கொண்ட பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் அதைவிட பேரானந்தம் வேறென்ன இருக்கின்றது? என் குழந்தையே, நாம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை என்றாலும் தெய்வம் ஒரு சில விஷயங்களை நமக்கு கொடுக்கும். அப்பொழுது அதை நாம் மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை நீ கண்கூடாக காண்பாய். எப்பொழுதும் உனக்கு வெற்றிகள் கிடைப்பதையும்
நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.